மாவட்ட மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். சென்னையிலே 1 கோடி மக்கள், சென்னை மக்களும் காவிரி தண்ணீரைத்தான் வீராணம் ஏரி மூலமாக குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மதுரை வைகையார் வந்தாலும் மதுரையில் மேலூர் காவிரி உபரிநீர் திட்டம், ராமநாதபுரத்தில் ராமநாத காவிரி உபரிநீர் திட்டம், இப்படியெல்லாம் அத்துணை மாவட்டங்களும் காவிரி நீரைத்தான் குடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பிரச்சனை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக இருக்கின்ற இந்த பிரச்சனை தான். ஒவ்வொரு முறையும் கர்நாடகா பகுதியிலே ஆதிக்கம் செலுத்தி அவர்களுக்கு வேண்டிய திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இது வெள்ளையர்கள் காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு தான் அதன் பிறகுதான் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்து கர்நாடகாவிலே ஒரு டேம், KRS டேம் கட்டிக்கொள்ளலாம், தமிழ்நாட்டிலே மேட்டூர் அணை நாம் கட்டிக்கொள்ளலாம் என்று அந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகள் நீடித்து 74 வரை அந்த ஒப்பந்தம் இருந்து அதை நீட்டிக்கவில்லை. ஆனால் அந்த ஒப்பந்தம் முடிவதற்கு முன்பாக கர்நாடகாவிலே நம் அனுமதி இல்லாமல் ஹேமாவதி, ஹாரங்கி, கபினி என்று 3 அணைகளை புதிதாக கட்டிக்கொண்டார்கள். நம்ம அனுமதி இல்லாமல். நம்ம அப்போது கலைஞர் ஆட்சி, திமுக ஆட்சி, இந்திரா காந்தி அம்மையாருடைய அழுத்தம் காரணத்தால் நம்முடைய உச்சநீதிமன்றத்திலே வழக்கை நாம் திரும்ப பெற்றோம் அந்த நேரத்தில். அதனால தான் இப்போ கர்நாடகா மீண்டும் எப்படியாவது இன்னொரு அணையை கட்டிடலாம். இவ்வளோ காலமாக கட்டின அணைகள்லாம் சின்ன சின்ன அணைகள் தான். ஆனால் இப்போது அவங்க கட்ட துடிக்கிற அணை வந்து மேகதாது அணை என்பது 70 TMC கொள்ளளவு கொண்ட அணை. அதாவது கர்நாடகாவில் உள்ள காவிரி குறுக்கே கட்டப்படுகின்ற மிகப்பெரிய அணை இந்த அணை தான். KRS அணை இதுக்கு முன்பு பெரிய அணை, அது 50 TMC. இந்த அணை வந்து 70 TMC கொள்ளளவு கொண்ட அணையாக கட்ட அவர்கள் நினைக்கின்றார்கள். கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் தொடர்ந்து பொய்களை சொல்லி வருகிறார். இது வந்து தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக பயன்பெறும். எப்படி பயன்பெறும்? அடுத்தது இது வந்து நாங்கள் வந்து இது ஒரு குடிநீருக்கு மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அதாவது இந்த மேகதாதான அவங்க கட்டணும்னு 50 ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ திடீரென்று 1 ஆண்டு காலமாக இது வந்து குடிநீர் திட்டம். இவ்வளோ காலமாக இது பாசன திட்டம் தான் அவங்க அனுமதி கேட்டாங்க. ஆனால் இப்போ இது குடிநீர் திட்டம்னு அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. இது எப்படின்னா, குடிநீர் திட்டத்துக்கு, அதுவும் பெங்களூர் நகரத்துக்கு குடிநீர் திட்டம், பெங்களூர் நகரத்துக்கு குடிநீர் திட்டத்தில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி 4.25 TMC வழங்கப்படுகிறது. அது இல்லாமல் அங்கே கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் வந்து அவங்க 4.25னா அது 4.25 இல்லை, அவங்க 10 TMC எடுத்துக்கிறாங்க. அது கணக்கே இல்லை. பெங்களூர் குடிநீருக்கு இன்னும் தேவை 5 TMC தான். 5 TMC தேவைப்படுகின்ற பெங்களூர் நகர குடிநீருக்கு கூடுதலாக நீங்கள் எதுக்கு 70 TMC கொள்ளளவு வந்து அணையை கட்டுறீங்க? அதில் இன்னொன்று சொல்கிறார், 1 பக்கெட் தண்ணி கூட நாங்கள் பாசனத்துக்கு நாங்கள் பயன்பட மாட்டோம். அடடா, எப்படி ஒரு முதலமைச்சர் சொல்கிற பேச்சு? நாளைக்கு அதில் பாசனத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா நம்ம ஏதாவது கேட்க முடியுமா? யார்கிட்ட போய் கேட்க முடியும்? வழக்கு போட முடியுமா? வழக்கு போட்டாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அந்த யாருடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கிறது கிடையாது, நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம பெறுற இடத்துல வாங்குற இடத்துல இருக்கிறோம். அதனால் அவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுதான் அதுக்கு பிடிவாதமாக பண்ணுவாங்க. அதனால் கடந்த காலத்தில் கட்டிட்டாங்க, அணையை கட்டிட்டாங்க, விட்டாச்சு. இப்போ கட்டக்கூடாது, கட்ட விடக்கூடாது. அதில் அடுத்தது இப்போ இன்னொரு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். கர்நாடகாவில் இப்போது மொத்தமாக காவிரி குறுக்கே 4 பெரிய அணைகள் இருக்கிறது. KRS டேம், கபினி, ஹேமாவதி, ஆரங்கி, சின்ன சின்ன டேம் இருக்குது, ஸ்வர்ணாவதி, ஆர்காவதி, அப்படிலாம் நிறைய சின்ன சின்ன அணைகள்லாம் இருக்குது. அதில் இப்போ மொத்தம் கொள்ளளவு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 115 TMC இந்த 4 அணைகளோட கொள்ளளவு. இப்போ மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அது கூடுதலாக 70 TMC. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 185 TMC-யாக அவங்களுடைய கொள்ளளவு அதிகமாகும். நம்மளுடைய கொள்ளளவு 93 TMC மேட்டூர் டேம், ஒரே ஒரு டேம் வச்சுருக்கிறோம். 93, அதில் தூர்ந்து போய் இப்போ 80 தான் இருக்குது. அதில் இப்போ அப்படி 93 TMC கொள்ளளவு நமக்கு, அவங்களுக்கு 185 TMCனா 2 மடங்கு அதிகமாக அவங்களுக்கு வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா இப்போ வர தண்ணி கூட வராது. இப்போ தண்ணி வரல. நேற்றைய முன்தினம் பிள்ளிகுண்டியில் போய் நான் தொடங்கினேன் இந்த நடைப்பயணத்தை. இப்போ இந்த ஜூலை, அப்போ இன்னைக்கு ஜூலை 3ஆம் தேதி, அன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி தொடங்கினேன். அன்னைக்கு பார்த்தா பிள்ளிகுண்டியில் காவிரி நடுவில் நின்று நான் பேட்டி கொடுக்குறேன்.
தண்ணியே சுத்தமாக கிடையாது. வர தண்ணி வெறும் கழிவு நீர் தான் வருது. டேம்லேருந்து தண்ணி திறக்கல. ஜூலை மாதம் அவ்வளோ ஆக்சுவலாக வரல. இதில் இன்னொன்று முக்கியமான நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, காவிரி மேலாண்மை ஆணையம் மே மாதம் 26ஆம் தேதி டெல்லியில் அந்த ஆணையத்தின்படி ஜூன் மாதம் தமிழ்நாட்டுக்கு இவர்கள் 9.91 டிஎம்சி தண்ணியை திறந்துட்டு இருக்கணும். இதை திறந்து விட ஆனால் ஜூன் மாதம் இவங்க நேற்று முன்தினம் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இவங்க திறந்து விட தண்ணி 2.91 டிஎம்சி. அப்போ கேட்கறதே வெறும் 9.9 டிஎம்சி தண்ணி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் அது ஆணையத்து தமிழ்நாடு கர்நாடகா ஏற்றுக்கிட்டோம். ஆனால் நமக்கு திறந்து விட்டது வெறும் 2.9 டிஎம்சி. இதுவரைக்கும் ஒரு முறை கூட கர்நாடகா அவங்க சொன்னதை கேட்கல, நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கல, உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பை மதிக்கல, எந்த ஒப்பந்தத்தையும் மதிக்கல. இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ அடுத்தது ஜூலை மாதம் கர்நாடகா நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி காவிரியில் 42 டிஎம்சி. இதை கொடுக்க போகிறது கிடையாது. இப்பயே நானும் சொல்லிடுறேன். நான் இதை மேகதாது அணை கட்டுவதற்கு முன்பாகவே இந்த நிலைன்னா, அவங்க மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா இருக்கிற குடிக்கிறது தண்ணி கூட வராது. இப்போ மேட்டூர் அணை இன்னைக்கு 93 டிஎம்சி கொள்ளளவில் இன்னைக்கு 40 டிஎம்சி தான் இருக்கு. நேற்று போய் பார்த்துட்டு வந்த மேட்டூர் டேம் வறண்டு கிடக்குது. அந்த 42 டிஎம்சி வெறும் குடிக்கிறதுக்கு தான். குடிக்கிறதுனா திருப்பூர் நகரத்துக்கு உங்களுக்கெல்லாம் நீங்கள் குடிக்கிற தண்ணி காவிரி தண்ணி தான். நொய்யல் ஆறு, அழகான நொய்யல் ஆறு உங்கள் ஊர் வழியாக வருது. ஆனால் நொய்யல் சாக்கடையாக மாறிடுச்சு. திருப்பூரில், தாராபுரம், காங்கயம் இது எல்லாமே காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் தான். காவிரியில் வர தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள். இப்போ மேட்டூர் மேகதாது கட்டினா இந்த தண்ணி வராது உங்களுக்கு. இது எல்லாரும் பாதிக்கிறப்படுற இது பிரச்சனை. இது அதனால இது எல்லாரும் ஒன்றா சேரணும், பொதுமக்கள் வரணும். அரசியல் கட்சிகள்லாம் நாங்கள் வந்திருக்கிறோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு, அதெல்லாம் எங்கள் வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம். பொதுமக்கள் வரணும், இளைஞர்கள் வரணும், ஜென்சி போன்றவர்கள் எல்லாம் இதில் அழுத்தம் கொடுத்தால்தான் மத்திய மாநில அரசுகள் இதில் ஒரு கவனம் செலுத்துவாங்க. மாநில அரசு செலுத்திட்டு மத்திய அரசு செலுத்தணும். மத்திய அரசில் என்ன ஒரு இஷ்யூனா, கர்நாடகாவில் தேசிய கட்சிகள் தான் ஆண்டுட்டு வருது. பிஜேபி காங்கிரஸ் மாறி மாறி ஒரு முறை 2 முறை ஜனதா தள், பட் முக்கால்வாசி பிஜேபியும் காங்கிரஸும் தான். மத்தியில் ஆளுறது பிஜேபியும் காங்கிரஸ் தான் மாற்றி மாற்றி. ஆக அந்த 2 கட்சிகளும் கர்நாடகாவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. அடுத்தது 2028 கர்நாடகாவில் எலெக்ஷன் வருது. இந்த தேர்தலுக்காக டிகே சிவகுமார் அவர்கள் இன்னும் அதிகமாக சத்தம் போட்டுட்டு இருக்கார். மேகதாது மேகதாது மேகதாதுன்னு. ஏன்னா அவர் தொகுதியில் தான் வருது, கனகாபுரம் தொகுதியில் தான் மேகதாது அணை வருது. மேகதாது அணை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு எல்லையிலேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த மேகதாது அணை. அந்த பகுதி மேகதாது பகுதி. மேகதாதுனா காவிரி ஒரு குறுகிய இடத்துல தண்ணி அப்படியே மறுபடியும் தண்ணி வருது. அதுதான் மேகதாது. இப்போது இன்னும் 1.5 வருஷம் சிவகுமார் அவர்கள் இன்னும் சத்தம் அதிகமாக போடுவார். அத்தனை கட்சிகளும் அவங்க சப்போர்ட் பண்ணுது. அங்கே கர்நாடகாவில் காவிரி பிரச்சனைக்காக காங்கிரஸ், பிஜேபி, ஜனதா தள் வேறு என்னென்ன கட்சி இருக்குதோ அத்தனையும் ஒன்றா சேர்ந்து டிகே சிவகுமார் வீட்டில் கூடி பேசுகிறாங்க. இங்கே நடக்குமா தமிழ்நாட்டில்? எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அப்படி நான் இப்படி தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு அப்படிலாம் அந்த மாதிரி நிலையில இருக்குது. அங்கே இத்தனைக்கும் அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வாங்குகிற இடத்துல இருக்கிறோம். அப்போது தண்ணி பெற இடத்துல இருக்கிறோம். அப்போது இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணணும், கடைபிடிக்கணும், லீகலாக நிறைய எடுத்துகிட்டு போகணும். மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழித்து அந்த அணையை கட்ட முடியும். அப்போ தான் கட்ட முடியும். 12,500 ஏக்கர். அதில் 3 சரணாலயங்கள் இருக்குது. குறிப்பாக காவிரி வனவிலங்கு சரணாலயம், காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு இருக்குது. அதில் புலிகள் அதிகமாக இருக்குது. அங்கே புலிகள் அதிகமாக இருக்கிற பகுதி அது. யானைகள் பெரிய சரணாலயம். அங்கே ஆயிரக்கணக்கான யானைகள் அங்கே இருக்குது. கரடியிலேருந்து மான், 4 கொம்பு மான், மீன், மாசிர் மீன், நிறையா இஷ்யூ. 300-400 வருஷத்துக்கு பழமையான மரங்கள், லட்சக்கணக்கான மரங்கள் இருக்காங்க. இதெல்லாம் அழித்து தான்
இந்த டேமை அவங்களால கட்ட முடியும். அதில் சமூக ஆர்வலர்கள்லாம் இதெல்லாம் இதை எதிர்க்கிறாங்க, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்க்கிறாங்க, எங்கே கர்நாடகாவில் எதிர்க்கிறாங்க. ஆக இதில் கட்ட விடக்கூடாது. கட்டினா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும், மிகப்பெரிய பஞ்சம் வரும் தமிழ்நாட்டில். ஏன்னா அவங்கள பற்றி தெரியும், எங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு பாசனம். அதாவது நான் இன்னொரு செய்தி முக்கியமானது எப்படின்னா, 1974 காவிரியில் அந்த கர்நாடகாவில் உள்ள காவிரி பாசனம் நிலப்பரப்பு வந்து 6.8 லட்சம் ஏக்கராக இருந்தது. 6.8 lakh acres காவிரி பாசனம் அந்த நிலப்பரப்பு விவசாய நிலம். அது வந்து 1991 12 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. 2006 அது வந்து 18 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. 2016 21 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு அது வந்து 25 லட்சமாக உயர்ந்திருக்கும். ஆனால் அதுக்கு டேட்டா எங்களுக்கு இல்லை, எங்ககிட்ட இல்லை. 2016 கடைசியாக 21 லட்சம் கர்நாடகாவில். அதே மாதிரி தமிழ்நாட்டில் 1974 29 லட்சம் ஏக்கர் பாசனம் காவிரி, தமிழ்நாட்டில் உள்ள காவிரி மூலமாக பாசன பரப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பாசன பரப்பு 20 லட்சம். 29லேருந்து நமக்கு 29லேருந்து 20 லட்சமாக குறைஞ்சிருக்கு. கர்நாடகாவில் 6.8 லட்சத்துலேருந்து இன்னைக்கு 21 லட்சமாக உயர்ந்திருக்கு. ஆக்சுவலாக 25 லட்சமாக இருக்கும், பட் டேட்டா எங்களுக்கு இல்லை. மேகதாது கட்டினாங்கன்னா கர்நாடகாவில் 30 லட்சமாக உயரும் ஏக்கர், தமிழ்நாட்டில் 10 லட்சமாக குறையும். அப்போ சுத்தமாக நமக்கு உணவு கிடைக்காது. குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்லை, காவிரி டெல்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலுடைய உணவில் கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு உணவு டெல்டாவில் கிடைக்குது. 60 விழுக்காடு உணவு வந்து இந்த காவிரி படுகையில் எல்லா மாவட்டத்திலையும் வருது. தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கரூர், திருச்சி, மற்ற எல்லா மாவட்டம், டெல்டா இல்லாத மாவட்டங்களில் அவ்வளோ காவிரியை நம்பி அவ்வளோ உணவு நம்ம கிடைக்குது. நமக்கு கடலூர் மாவட்டம்லாம் இருக்குது. ஸோ அப்போது இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் இதை நம்ம அணுக வேண்டும். இந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. இந்த நேரத்தில் தான் இவங்க அங்கே சேர்றாங்க, அவங்க இங்கே சேர்றாங்க, இவங்க அங்கே பண்ணிட்டுறாங்க, இவங்க வர்றாங்க போகிறாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு தான் முக்கியமாக இருக்குது எனக்குலாம். ஏன்னா இந்த காவிரி பிரச்சனை கொஞ்சம் இருங்க மீடியாவில். ஏன்பா யாராவது இல்லைங்களா பாருங்க, உள்ள வந்துட்டு இருங்க எல்லாரும் சொல்லி நில்லுங்க. அதனால் இது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனையை இதை எப்படி கையாளணும், இது வந்து அனைத்து கட்சி கூட்டம் தமிழக அரசு கூட்டி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். பிரதமரை நாங்கள் எல்லாம் நாடாளுமன்றம், சட்டமன்றம் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரதமர் அவர்களையும் ஜனாதிபதி அவர்கள், அதன் பிறகு நீர்வளத்துறை அமைச்சர் இதெல்லாம் சந்தித்து பேசி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள அட்வொகேட்ஸாக போட்டு பல வழக்குகள் போடணும். சுற்றுச்சூழல் அழிக்கிறது, பயோடைவர்சிட்டி அழிக்கிறது. ஏன்னா இந்தியா வந்து எல்லா ட்ரீட்டிலையும் கையெழுத்து போட்டிருக்கு. பாரிஸ் டிக்ளரேஷன் 2015, அப்புறம் மான்ட்ரியல் பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி, எல்லாத்தையும் கையெழுத்து போட்டிருக்கு இந்தியா. அதில் என்னென்னா காடுகளை வளர்க்கணும், விரிவுபடுத்தணும், அதில் கையெழுத்து போட்டிருக்கு. அதுக்கு நேராக எதிரான இந்த செயல்கள்லாம் இதை செய்ய மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது. இப்போ இதை வச்சு வழக்கு போடலாம். அப்போ ஒன்று வச்சு வழக்கு போட்டாலே அது ஒன்று அங்கங்கே நின்று போயிடும். இவங்க வந்து 2028 வரைக்கும் பயங்கர சத்தம் போடுவாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனாலும் நம்ம எதிரும், ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் எனக்கு என்னென்னா, இப்போ காவிரி நடுவர் மன்றம் 90 அமைச்சு, 91 இடைக்கால தீர்ப்பு, 2007 வந்து இறுதி தீர்ப்பு, 2019 13 வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் தான் உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதி 2018 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இடைக்கால நமக்கு நீர் பகிர்வு வந்து 205 TMC 91 கொடுத்தது. 2007 வந்து அதை வந்து குறைச்சி 192 கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் 2018 அதையும் குறைச்சி 177.25 TMCன்னு கொடுத்துட்டாங்க. அதில் 4.25 TMC பெங்களூருக்கு, 7 TMC பாண்டிச்சேரிக்கெலாம் கொடுத்தாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் என்ன சொன்னாங்கன்னா, 2033 வரை நீங்கள் இங்கே யாரும் வரக்கூடாது.
அதில் நீங்கள் பகிர்ந்துக்குங்க, அவ்வளோதான். இந்த 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 தீர்ப்பு 2033 வரை இருக்கும். அதுக்குள்ளே யாரும் கேஸுக்கு வராது, எதுவும் வராது, எந்த விரிவாக்கம் எதுவும் பண்ணக்கூடாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அதை மீறி மீண்டும் நாங்கள் கட்டுவோம் போட்டு, ஏன்னா அவருக்கு என்னென்னா அங்கே இருக்கிற முதலமைச்சருக்கு என்னென்னா இதை வச்சுட்டு ஒரு கன்சால்டேஷன், ஒரு எமோஷன் கிரியேட் பண்ணணும், அப்புறம் அது ஒரு ஓட்டாக மாறணும். ஏன்னா இந்த பகுதியில் தான் அதிகமாக கடந்த ஆட்சியில், கடந்த தேர்தலில் அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க. மறுபடியும் இந்த பிரச்சனையை எடுத்துக்கலாம். இன்னொன்று, நம்ம அதை லேசாக அது தேர்தலுக்காக பண்ணாங்க மட்டும் நினச்சிக்க கூடாது. ஏன்னா இப்போ டிபிஆர், அதாவது டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இதை 2015 அப்போவும் மேகதாது கொண்டு வருவோன்னு கேட்ட நேரத்தில் நான் அப்போது இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அவர்களே நேரிலே சந்தித்து இப்போ இந்த பிரச்சனைகளை பற்றிலாம் சொன்ன உடனே அவங்களும் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அப்போ 2015. அப்போ என்ன எழுதியிருந்தாங்கன்னா, காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பின்படி தமிழ்நாடு அனுமதி இல்லாத கர்நாடகாவில் டிபிஆர் கூட தயார் செய்யக்கூடாது, முடியாது என்று 2015 எனக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். அது என்கிட்ட கடிதம் இருக்குது என்கிட்ட. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு சூழல், இப்போ தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் இவங்க எப்படி டிபிஆர் தயார் பண்ணுறாங்க? அதில் இன்னொரு வருத்தம் எனக்கு என்னென்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் என்னன்னா, நீங்கள் டிபிஆர் தயார் செய்யலாம், ஆனால் அது மேகதாதுக்கு அனுமதி கிடையாது, டிபிஆர் மட்டும் தயார் செய்யுங்க, அப்புறம் நீங்கள் முறையாக பண்ணுங்க. எனக்கு புரியல. ஒரு முறை உச்சநீதிமன்றம் 2033 வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற உச்சநீதிமன்றம், இப்போ நீங்கள் கர்நாடகா டிபிஆர் நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க. அப்போது ஒரு முரணான, ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்குது. எனக்கு எல்லாம் மத்திய அரசு எல்லாமே நிச்சயமாக கர்நாடகா தான் ஆதரிக்கும். ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஸ்டேக்ஸ், அடுத்தது பிஜேபி வெற்றி பெறணும், கர்நாடகாவில் வெற்றி பெறணும்னு அவங்களுடைய எண்ணம். மத்திய அரசு மேகதாது எதிர்க்காது. எதிர்த்தா இதை வச்சு அரசியல் கர்நாடகாவில் பண்ணிடுவாங்க. அப்படி நிறைய சூழல் இருக்குது. அதனால் நம்ம இதில் மெத்தனமாக இருக்கக்கூடாது. நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, காவிரி மன்றத்துக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மெத்தனமாக இருக்கக்கூடாது. தொடர்ந்து நிறைய ஒரு 10-15 வழக்குகள் அரசு, தனியார், அப்புறம் தொண்டு நிறுவனங்கள், அப்புறம் தன்னார்வலர்கள், இப்படி எல்லாமே அங்கங்கே கவர்மெண்ட் ஸ்பான்சர்டே போட்டுக்கிட்டு அங்கங்கே கேரளாவில் பண்ணுற மாதிரி தான். முல்லை பெரியாருக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு பேபி டேமில் ஒரு 15 மரம் இருக்குது. அந்த 15 மரத்தை அகற்றுவதற்கு, அந்த பேபி டேம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக இழுத்துட்டு இருக்காங்க கேஸை போட்டு. அதனால் நம்மளும் அரசியல் ரீதியாக, சட்ட ரீதியாக எல்லாமே நம்ம பண்ணணும். இன்னொன்று, அடுத்தது இந்த தீர்மானம் ஒன்று போட்டாங்க சட்டமன்றத்தில் சமீபத்தில், மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டாங்க. அது நல்ல தீர்மானம் தான். ஆனால் அந்த தீர்மானத்தில் ஒரு திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் திடீரென்று கொண்டு வந்த அந்த திருத்தம், அதில் என்னன்னா, காவிரி மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கணும்னு. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு விபரீதமான ஒரு முடிவாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா முதல்ல நம்ம மேகதாதுவே நம்ம ஏற்றுக்கல, பிறகு மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நம்ம ஏற்றுப்போம்? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏற்றுக்கிட்டா தான் நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பு நீங்கள் போக முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்கள் ஏற்றுக்கல, இந்த தீர்மானமே மேகதாது கட்டக்கூடாது தீர்மானம், அப்புறம் எப்படி நீங்கள் மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? இது முரணான கருத்து இதெல்லாம். ரெண்டாவது, மேகதாது நடுவர் மன்றம் இந்த கோரிக்கை யார் வைக்கணும்னா கர்நாடகா வைக்கணும். அவங்க தான் டேம் கேட்குறாங்க, அவங்க தான் கோரிக்கை தான் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு அவங்க கோரிக்கை. இதை போய் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் போய் நிறைவேற்றுவது விபரீதம். அவங்க சொல்கிற காரணம், அரசு சொல்கிற காரணம், இது அவங்க இது தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் திட்டம்னு சொன்னாங்கன்னு. இதை போய் யாராவது நம்ப முடியுமா? 70 டிஎம்சி டேமை கட்டி இது தண்ணிக்கு கொண்டு போகிறோம். தண்ணிக்கு, குடிநீருக்கு நீங்கள் அரை டிஎம்சி, 1 டிஎம்சி, 2 டிஎம்சி, 3 டிஎம்சி டேம் கட்டுவீங்க, செக் டேம் கட்டி அந்த தண்ணி எடுத்துகிட்டு போவீங்க, இவ்வளோதான். எதுக்கு இவ்வளோ பெரிய டேம்? அதனால் இது பாசனத்துக்கு 100% பாசனத்துக்கு தான். ஆனால் இது குடிநீருக்காகலாம் இப்படி முரணான பேச்செல்லாம் நிச்சயமாக நாளைக்கு கர்நாடகாவும் சரி, நாங்களும் மேகதாது நடுவர் மன்றம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டில்? நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, நாங்களும் ஏற்றுக்கிறோம். மத்திய அரசு உடனே மேகதாது நடுவர் மன்றத்தை அமைப்பாங்க. மத்திய அரசு அங்கே போகிற ஆளுங்க தான் அங்கே இருக்க போகிறாங்க. நாளைக்கு அந்த நடுவர் மன்றம்
இல்லை 70 டிஎம்சி வேண்டாம் 65 டிஎம்சி கட்டிக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எங்கே போவோம்? அதனால் இதெல்லாம் நிச்சயமாக தவறான ஒரு இது தீர்மானம். இந்த தீர்மானத்தை திரும்ப பெறணும். இன்னொன்று இந்த தீர்மானம் கூட சரியான முறையில் இது வந்து நிறைவேற்றலை சட்டமன்றத்தில். ஏன்னா ஒரு திருத்தம் கொண்டு வந்தால் அந்த திருத்தத்துக்கு ஓட்டு எடுக்கணும். அந்த திருத்தத்துக்கு ஓட்டு எடுத்து சரி எல்லாம் ஒத்துக்கிறீங்களா, அப்புறம் அந்த திருத்தம் கொண்டு வந்து தீர்மானம் வரணும். இல்லை அந்த திருத்தம் அந்த முறையான முறையில் இல்லை, அதை திரும்ப பெறணும். பெற்றாதான் இதில் வந்து நமக்கு லீகலாக நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அவங்களும் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, நடுவர் மன்றம் ஏற்றுக்கிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் ஓகே நடுவர் மன்றம் வச்சுக்கோங்க அப்படி சொன்னாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எதுக்கும் வழிவிடக்கூடாது அவங்களுக்கு. ஏன்னா கடந்த கால அனுபவம் பார்த்துட்டோம், இப்போ இருக்கிற தேர்தல் சிச்சுவேஷன் பார்த்துட்டோம், அரசியல் நிலையெல்லாம் பார்த்துட்டோம், மத்திய அரசினுடைய அணுகுமுறையெல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். மத்திய அரசு அமைதியாக இருக்குது, எதுவும் பேசாமல் இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நமக்கு வந்து we have to be very very careful. அண்ட் இதில் தமிழ்நாட்டு மக்கள், நான் கன்னியாகுமரியில் வாழ்கிறேன், நான் சென்னையில் இருக்கிறேன், நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், நான் ஊட்டியில் இருக்கிறேன், எனக்கு பாதிப்பு இல்லைனா எல்லாருக்கும் பாதிப்பு. சோறு கிடைக்காது உங்களுக்கு. நாளைக்கு சோறு வந்து எங்கே வருது? காவிரி டெல்டாவில் வந்து அங்கே விளையிற நெல் தான் நமக்கு சோறாக அவங்களுக்கு காலங்காலமாக 1000 ஆண்டுகள் அந்த காவிரி டெல்டா தான் நமக்கு சோறு போட்டுட்ருக்கு. இன்னும் 1000 ஆண்டுகள் அந்த பகுதி சோறு போடணும். இடையில் தண்ணி வரலன்னா நின்று போச்சு. அதனால் இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை நான் பார்க்குறேன். நான் கேள்வியில் என்ன இருக்கா? தமிழகத்தில் பாமகவை பொறுத்தளவு வந்து போதைப் பொருள் உள்ளிட்ட அதாவது பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் முன்னாடி போகிறீங்க. இப்போ நீங்கள் தமிழக அரசை வற்புறுத்துற நேரம் அதாவது பாமக சார்பாக நீங்களே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம்ல? நான் வந்து ஒரு 15 நாளுக்கு முன்பு அனைத்து விவசாய சங்க கூட்டத்தை நான் கூட்டினேன். சென்னையில் 68 விவசாய சங்க தலைவர்கள், முக்கியமான எல்லாமே பிஆர் பாண்டியிலேருந்து எல்லாமே வந்திருந்தாங்க. அதுக்கு வந்திருந்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் விவாதம் பண்ணி இந்த மேகதாது பிரச்சனை, இந்த கடன் கூட்டுறவு வங்கியில் வந்து கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணணும், வேறு விளைநிலங்களுக்கு நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபா கொடுக்கணும், கரும்புக்கு 5000, இது எல்லாமே பேசி ஒரு தீர்மானம் கிட்டத்தட்ட 23 தீர்மானம் நிறைவேற்றணும். தீர்மானத்தை அரசுக்கிடம் கொடுத்துருக்குறோம்ல. அதனால் இது நிச்சயமாக இது அரசு இந்த பிரச்சனை வந்து இட் இஸ் அ வைடர் ப்ராப்ளம். அதனால் அரசு பண்ணாதான் இது சரியாக இருக்கும். அரசு வந்து தான், ஏன்னா அரசு தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இது மத்திய அரசு எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து மாநில அரசு முடிவெடுக்கிற அந்த சமூக நீதி கணக்கெடு மாநில அரசு முடிவெடுக்கிற அந்த பிரச்சனை, இது மத்திய அரசு தான் முடிவெடுக்கணும். உச்சநீதிமன்றம் இருக்குது, எல்லாம் நீதிமன்றங்கள்லாம் இருக்குது. அரசு பண்ணணும். எங்களுக்கு நான் தயாராக இருக்கிறேன், பண்ணதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இதில் வந்து அந்த சமூக நீதி கணக்கெடுப்பு போன்று இது எல்லாம் வருவாங்களா இல்லைன்னு தெரியல. பட் கவர்மெண்ட் இது பண்ணாதான் இதில் அடுத்த கட்டம் கவர்மெண்ட்டில் முதலமைச்சர் தலைமையில் பிரதமரை சந்திக்கிறது, அங்கே அழுத்தம் கொடுக்கறது, அது எல்லாமே இன்னும் ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கும். கர்நாடக அரசு மிக வேகமாக வந்து முனைப்பு காட்டி வேகமாக போயிட்டு இருக்கு. தமிழக அரசோட நிலைப்பாடு ரொம்ப கம்மியாக தானே இருக்கு. இல்லை இன்னும் அதுதான் இப்போ நான் 4 நாள் அதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் நான் இறங்கியிருக்கிறேன். நான் மற்ற கட்சிகள்லாம் எல்லாமே இங்கேருந்து அங்கே போகிறாங்களா, அங்கேருந்து வராங்களா, இங்கேருந்து ஓடி போகிறாங்க, இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க தவிர நாங்கள் இதுதான் பிரச்சனை. இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, வருகின்ற தலைமுறைகளுக்கு எல்லாமே பிரச்சனை. வருகின்ற அத்துணை தலைமுறைகளுக்கும் கட்டிட்டாங்கன்னா காவிரி மறந்துடணும். அவங்க நமக்கு கொடுக்கறதே மிச்ச நீர் தான், உபரி நீர் தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு வந்து கர்நாடகாவுக்கு வடிகால் தான். அவங்க டேம் எல்லாம் நிரம்பிடுச்சுன்னா தான் நமக்கு தண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்கிற டைமில் ஜூன் மாதம் 9.91 டிஎம்சி தண்ணி திறந்து விடணும்னு கர்நாடகா ஒத்துக்கிட்டாங்க காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டில். ஆனால் கொடுத்தது 2.91 டிஎம்சி தான் கொடுத்துருக்காங்க ஜூன் மாதம் ஃபுல்லாக. ஜூலை மாதம் 42 டிஎம்சி கொடுக்கணும்னு ஒத்துட்டு இருக்காங்க. எங்கே கொடுக்க போகிறாங்க? அப்போ இது மேகதாது கட்டுறதுக்கு முன்பாகவே இந்த நிலைன்னா மேகதாது கட்டுறாங்கன்னா அவ்வளோதான். சார், இப்போ வந்து முதல்வர் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கான்றாரு, தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கோன்றாரு. வேற என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இப்போ அதான் சொல்ல, முதல்ல அனைத்து கட்சி கூட்டம் பேசி எல்லாருடைய கருத்துக்களும் கேட்கணும். கேட்டுட்டு அத்துணை தலைவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற அத்துணை உறுப்பினர்களும் போய் பிரதமரை பார்க்கணும். கர்நாடகாவில் பார்த்தா அவங்க யார் ஒன்றா இப்போ டிகே சிவகுமார் காங்கிரஸ், அங்கே பிரதமர் வந்து பிஜேபி, அதெல்லாம் எல்லாம் நேரில் எத்தனை முறை போய் பார்த்துருக்காங்க. நீர்வளத்துறை அமைச்சர் பார்க்குறாரு, எல்லாமே பார்த்து அழுத்தம் கொடுத்துரு. இதுதான் நமக்கு வேணும். யூ ஹேவ் டு பிரஷர் தம். அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க அப்படின்னா
இப்ப நீங்க நிச்சயமா போய் கலந்துக்குவீங்க, ஏன்னா நீங்க தான் முன்னெடுக்கிறீங்க. மற்ற எதிர்கட்சிகளான அதிமுக, திமுக எல்லாம் வருவாங்களா? 100% வரணும், வருவாங்க 100%. ஏன்னா இது தமிழ்நாட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனை. தமிழர்கள், இது வந்து தமிழர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை நான் சொல்றேன். நாளைக்கு தண்ணி விடலைன்னா, டேம் கட்டிட்டாங்கன்னா தமிழர்கள் வாழ முடியாத ஒரு சூழல். ஏன்னா நாங்கள் தருமபுரியோடு பேசணும், மேடையில் பேசுகிறப்போ ஒரு பக்கம் ஈகோசைட், இன்னொரு பக்கம் ஜெனோசைட், ஸ்ட்ராங்கான வார்த்தை தான் நாங்கள் பேசணும். அதாவது ஈகோசைட்னா ஈக்காலஜியை டிஸ்ட்ராய் பண்ணுறது ஈகோசைட், என்வாயர்மெண்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணுறது பயோடைவர்சிட்டி டிஸ்ட்ராய் ஈகோசைட். ஏன்னா அது 12,500 ஏக்கர் காட்டு அழித்து இந்த டேமை கட்ட போகிறாங்க, அது ஈகோசைட். அதே போன்ற தமிழர்களை தண்ணி கொடுக்காம பசி பஞ்சம் ஏற்படுத்தினா இது கிட்டத்தட்ட இனப்படுகொலை மாதிரி தான். இலங்கையில் வந்து குண்டு போட்டு தான் இனப்படுகொலை செஞ்சாங்க, இங்கே தண்ணி நிறுத்தி இனப்படுகொலை செய்கிற சூழல். இனப்படுகொலைன்னா சாப்பாடு இல்லைன்னா எங்கே போவோம்? இது நான் இன்னைக்கு சொல்ல, ஃப்யூச்சரில் ஸ்லோவாக நடக்க போகுது. அதனால் இப்போ உலகம் முழுவதும் தண்ணி தானே பிரச்சனை. 3வது உலக போர் தண்ணினால் வரும்னு பண்ணிடுறேன் இதெல்லாம். அப்போது இது ஒவ்வொன்றும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இது முன்னெடுப்புக்கு நன்றி சார். இப்போ ஏற்கனவே என்னன்னா நிறைய தண்ணி வீணாகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மழைக்காலங்களில் வரக்கூடிய தண்ணியை ப்ராப்பரா நம்ம சேவ் பண்றது இல்லை. ஏன்னா தாமிரபரணியில் ஆரம்பிச்சு வைகையில கொண்டு கனெக்ட் பண்றது நிறைய திட்டங்கள் போட்டாங்க, ஆனா எதுவுமே செயல்படுத்தல. ஸோ நீர் மேலாண்மையில கடந்த ஆட்சி காலங்கள்ல குறைபாடு இருந்தது உண்மை. அது வந்து நீங்க வலியுறுத்துவீங்களா சட்டமன்றத்துல? நல்ல சூப்பரான கேள்வி கேட்டீங்க. அதாவது இந்த திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர், 60 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஃபெயிலியர் வந்து நீர் மேலாண்மை. biggest failure of these Dravidian parties is water management and irrigation. பல மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அத்தனை மாநிலங்களிலும் நீர் மேலாண்மை, நீர் பாசன திட்டங்களுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அவங்க எல்லாமே நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய திட்டம். இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவில் அப்பர் கிருஷ்ணா ரிவர் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 77,000 கோடி. நம்ம 500 கோடி, 200 கோடி, 250, அது கூட பண்ண மாட்டேன். இவங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. நாங்களும் எவ்வளோ கத்திட்டு வரோம். அத்திக்கடு அவிநாசி திட்டம் 52ல் அறிவிச்சு, 52லேருந்து கோரிக்கை, பக்தவாச்சோளம் 67 அறிவிச்சார், அப்போ 9 கோடி. இன்னைக்கு 3,500 கோடி செலவு பண்ணியிருக்கணும். ஆனால் 1,550 கோடி தான். அதுவும் காளிங்கராய வாய்க்காலேருந்து அந்த பக்கத்தில் தண்ணி எடுத்து வருது. நாங்கள் சொல்லுது பில்லூர் அணையிலேருந்து தண்ணி எடுத்துனா கிரேடியன் மூலயமா அவிநாசி, பெருந்துறை எல்லாம் வந்து தண்ணி வரும். இங்கே ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்போது இதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போது நல்லார் பாம்பார் திட்டம், புன்னம்பழா பாண்டியார் புன்னம்பழா திட்டம், இது திட்டம் கேரளாவில் வீணாக தண்ணி கடலுக்கு போயிட்டுருக்கு. அதில் என்ன ஒரு 14 கிலோமீட்டர் டனல் கொண்டு வரணும். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எத்தனை டனல் எவ்வளோ எப்படின்னா கட்டிட்டு போகலாம். இது வந்து மனிதர்கள் போகல, தண்ணி வர டனல் அவ்வளோதான். அது டனல் கொண்டு வந்துட்டா அந்த தண்ணியை ஒட்டுமொத்தம் இந்த அத்திக்கடு அவிநாசி திட்டத்துக்கு சக்ஸஸ் பண்ணலாம். இதுக்கு பார்ட் 2 கொண்டு வரணும். அத்திக்கடு அவிநாசி பார்ட் 2 கொண்டு வரணும். இது நாங்கள் எங்களுடைய கோரிக்கை இது. அப்போது காவேரி குண்டார் திட்டம், இதில் வந்து 10-12 டிஎம்சி வீணாக போகிற தண்ணி தான். இல்லை தண்ணி எடுத்துட்டு விருதுநகரில் குண்டாரில் இருக்குது, விருதுநகரில் போய் கொண்டு போகணும். புதுக்கோட்டையில் வந்து வடவெள்ளார் அதில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஏரியில் கொண்டு போகலாம். அப்புறம் வந்து ராமநாதபுரம் வைகையில், மதுரை வைகையில், ராமநாதபுரம் வைகையில் அங்கே கனெக்ட் பண்ணால் அங்கே ஆர்எஸ் மங்கலம் ஏரியிலேருந்து மற்ற எல்லாத்தையும் ஏரி கொண்டு போகலாம். அப்படியே விருதுநகர் போனால் குண்டாரில் கனெக்ட் பண்ணால் அங்கே தண்ணி. மேட்டூர் உபரிநீர் திட்டம், சேலம் டிஸ்ட்ரிக்டில் 11 தொகுதியிலையும் தண்ணி கொண்டு போகிறது. இது உபரிநீர் காலத்தில். காவிரி தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம், தருமபுரி மாவட்டம் அங்கே தான் காவிரியே வருது. ஆனால் அந்த மாவட்ட மக்களுக்கு அது பார்க்கலாம், அதை அனுபவிக்க முடியாது. வறட்சி, 3 லட்சம் பேர் வெளியில் இருக்கிறான், வேலையில். அப்போது இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிருந்தால் நமக்கு இன்னும் ஓரளவுக்கு. ஏன்னா மழை காலத்தில் தண்ணி இப்போ 2023 கிட்டத்தட்ட 600 டிஎம்சி தண்ணி கடலில் போயிருக்கு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை நமக்குன்னா, நமக்கு இருக்கிறது ஒன்று தான், மேட்டூர் அணை. அதுவும் 93லேருந்து 80 வந்துருச்சு, தூர்ந்து போயிடுச்சு. தூர்வாரில் வெள்ளக்காரங்கள் தூர்வாரில். அதுக்கு கீழே என்ன செய்யணும்? மேட்டூர் கீழே தடுப்பணைகளை கட்டணும். இதைத்தான் நாங்கள் 30 வருஷமாக கத்திட்டு இருக்கிறோம். போராட்டம், எத்தனை போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். காவிரியில் இப்போ மாயனூரில் அகண்ட காவிரி, அதில் அகண்ட காவிரியில் 2.5 கிலோமீட்டர் இந்த கடைசியில் வந்து கிடைக்குது. அதில் பெரிய செக் டேம் கூட வேண்டாம், எப்படியோ ஒன்று தண்ணிக்காக இந்த இருக்குது.
ஒரு செக் டேம் கட்டினா ஒரு டிஎம்சி தண்ணி கொண்டு வரலாம். அங்கேருந்து அங்கங்கே ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி ஒவ்வொரு செக் டேம் கட்டினாங்கன்னா அரை டிஎம்சி 3/4 டிஎம்சி 1 டிஎம்சி. கொள்ளிடம் 115 கிலோமீட்டர். அந்த கொள்ளிடத்தில் ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்லேயும் ஒரு செக் டேம். ஏன் இந்த செக் டேம் கட்ட மாட்டாங்க? மணல் எடுக்க முடியாது. வெக்கக்கேடு இதெல்லாம், அவமானப்படணும். மணல் கொள்ளையடிக்கிறதுக்காக இவ்வளோ காலமா 2 கட்சியும் செக் டேம் கட்டாம இன்னைக்கு நாசப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கேரளாக்காரங்க பாருங்க, அவங்கள தடை மணல் எடுக்கணும் தடை இருக்கு. இங்கிருந்து வாங்கிட்டு ஆமா, இங்க நம்ம தான் இழிச்சு வாங்கலாச்சு. காசுக்கு என்ன வேணா பண்ணிடுவோம்ல தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம். டிஏபி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப அது ஓபன் கேனல்ல வருது. இந்த க்ளோஸ்ட் பைப்ல கொண்டு போனோம்னா விரயம் இல்லாமல் பயன்படலாம்னு சொல்லி ஒரு சாரார் சொல்றாங்க. இல்ல ஒரு சாரார் இல்ல நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சொல்றாங்க. இது உங்களுடைய கருத்து என்ன மாதிரி மறுபடியும் சொல்லுங்களேன். என்ன மாதிரி? ஆக்சுவலா கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் பரம்பிக்குளம் ஆலியாறு ஆமா ஆமா ஓபன் கேனல்ல வருது. நீங்க சொன்ன மாதிரி காண்டூர் கேனல்ல வந்து திருப்பதி அணையில சேர்த்து அங்க இருந்து வந்துட்டு இருக்கு. இது ஓபன் கேனல்ல வரதுனால இது கேனலும் பழுதாயிடுச்சு. நிறைய சீபேஜஸ் அது போக இந்த கிருஷ்ணா வாட்டர் மாதிரி அது ஆமா அது அது அங்கங்க பைப்பை போட்டு எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி மீதி நீங்க மேல்மடையில என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் 100 ஏக்கருக்கு பம்ப் பண்ணி எடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கடைமடை வந்து வெள்ள கோயில் வரைக்கும் வருது. இத வந்து க்ளோஸ்ட் பைப்ல கொண்டுட்டு வந்தா இப்ப காவிரி ஸ்கீம் வாட்டர் மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் பைப்ல கொண்டு வந்தா ப்ராப்பரா பண்ணா இன்னும் கூட ஆயக்கட்டு அதிகம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சாரார் சொல்றாங்க. ஒரு சாரார் இல்ல விட மாட்டாங்க. அவங்க தண்ணி எடுக்க முடியாது இல்ல. அத பத்தி உங்க கருத்து? நிச்சயமா இதுல வந்து போன கவர்மெண்ட்ல 4500 கோடிக்கு ஒரு டிபிஆர் ரெடி பண்ணாங்க. பரம்பிக்குளம் ஆலியாரை வந்து ரெனோவேட் பண்றதுக்கு. அந்த டிபிஆரை வந்து ரீசெண்டா திருப்பூர் விசிட் பண்ண பொறுப்பு அமைச்சர் மிஸ்டர் அருண்ராஜ் வந்து அதை இல்ல இந்த டிபிஆரை கேன்சல் பண்ணிட்டு குழாய் வழி பாசனத்துக்கு முக்கியத்துவம் பண்ணி ஒரு டிபிஆர் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது ஒரு செக்ஷன் ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து எதிர்ப்பு கிளப்பிருக்கு. அதாவது பிஏபி வந்து ரெனோவேட் பண்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அதே கடமடை விவசாயிகள் வந்து குழாய் வழி பாசனத்தை வலியுறுத்துறாங்க. அது இந்த இது மாதிரி இந்த அப்பர் பவானி ஸ்கீம்ல இருந்து இந்த கடைகள் இதே ஒரு கண்டென்ட். இது உள்ள போனோன்னா அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறவங்க வேணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேச்சுவார்த்தை மூலியம். ஆனால் இதை ஒரு பேலன்ஸாக கொண்டு போகணும். பட் வாட் எவர் இஸ் தண்ணி கேரளாவுக்கு இப்போது அட்டப்பாடியில் வந்து நம்ம சிறுவாணி தண்ணி அங்கே கிட்டத்தட்ட 6 டிஎம்சிக்கு அளவு போட்டு அங்கே கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கின்னு ஒரு 3 இடத்துல பண்ணி அப்புறம் நம்மலாம் போய் பிரச்சனை பண்ணி இப்போ கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து இந்த கேரளாவில் அங்கே அணை கட்டக்கூடாது. ஏன்னா கேரளாவுக்கு அது தேவையில்லை. கேரளாவில் மொத்தமாக அவங்க விவசாயம் பண்ணுறதில்ல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்க. அவங்க தண்ணி கடலுக்கு தான் போயிட்டுருக்குது அவங்களுக்கு. நமக்கு தான் அதை போய் பார்த்து பேசி இந்த அவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில். அத்தனையும் நம்ம போய் ஒரு சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி டெக்னிக்கலாக எவ்வளோ டெக்னாலஜி ஹஸ் கம் லாங் வே. அண்ட் உலகம் முழுவதும் எல்லாம் அங்கே போய் பார்த்தாலே தெரியுது. அதில் அதெல்லாம் பயன்படுத்தணும். நான் வந்து நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்க போகிறேன். திரு புசி ஆனந்த் அவர்களை நான் சந்திக்க போகிறேன். நான் அவருடைய அதிகாரிகள் வைத்து நான் கடந்த முறை சந்தித்த நேரத்தில் நான் சொன்னேன் நான் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வாட்டர் ஸ்கீம்ஸ் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏடிபி பேங்க், பிரிக்ஸ் பேங்க், வேர்ல்ட் பேங்க் எல்லாமே வந்து மிட்டிகேஷன் அடாப்டேஷன், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அடாப்டேஷனுக்காக அவங்க லட்சக்கணக்கான கோடி கடன் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ நம்ம நல்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணிட்டா வி கேன் இதெல்லாம் எல்லாம் அங்கங்கே பகுதியில் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நிறைய வந்து சின்ன சின்ன ஸ்கீம்ஸு. இதுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப செலவாகாது. அது அது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நிறைவேற்றலாம், பண்ணலாம். அது ஏன்னா இதுக்கு முன்பு வந்து யாரும் இவங்களுக்கு அது ஒரு யோசனை இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி 60 வருஷமாக இருந்தாங்களே அவங்களுக்கு முழுசாக இந்த கான்செப்டே அவங்களுக்கு தெரியல, அதோட முக்கியத்துவம் தெரியல, பண்ணல. இவங்களுக்கு அந்த நோக்கம் இந்த மணல் எடுக்கணும், மணல் இல்லைன்னா இது மணல் எடுக்கக்கூடாது அங்கே, அப்படி அந்த திங்கிங் தான் இருந்தது இவங்களுக்கு. வர தண்ணியை எப்படி பார்க்கறது. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் 42,000 ஏரி இருந்தது. இப்போ வந்து 27,000 ஏரி தான் இருக்குது. 15,000 ஏரி புனிஞ்சு போச்சு, முடிச்சுட்டாங்க இந்த 2 கட்சியும். அவங்களுக்கு அந்த ஏரியோட முக்கியத்துவம் தெரியல. திண்டிவனத்தில் ஏரியில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க. நான் அது கேஸை போட்டு எல்லாம் பண்ணியும் அதுக்குள்ளே நாங்கள் இது பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம். என்னென்னமோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஏரியில், திருவள்ளூர் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஏரியில், மதுரை பெஞ்சு ஹைகோர்ட் ஏரியில் தான் இருக்குது. ஸோ அதில் இவங்க ஏரியோடைய முக்கியத்துவம் தெரியல. இப்போ 27,000 ஏரி இருக்குது.
இந்த 27,000 ஏரியும் அவங்க வந்து கொஞ்சம் தூர்வாரினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தம்பி நல்லா சொன்னாப்புல, ஒரு மீட்டர் ஒரு 3 அடி 3.3 ஃபீட் தூர்வாரினாங்கன்னா 27 ஏரியும் 200 டிஎம்சி தண்ணி வந்து நம்ம தேய்க்கலாம். இப்போ நேற்று நீங்கள் பேசினப்ப சொன்னீங்க, இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் வரையில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இந்த மேகதாது அணையை அதே மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி, அது பாமக தரப்புல எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு தான் இது பாமக எல்லாத்துக்கும் ஒரு கால் தான் கொடுத்துருக்கேன். நம்ம செஞ்சுட்டு வரோம். நம்ம we are sharing lots of information. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல. இப்போ கொஞ்சம் நிறையா என்னென்னா எனக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இந்த மெசேஜ் ரீச் ஆகிட்டு இருக்கு. இதுதான் மேகதாதுவா, நாங்கள் ஏதோ ஒரு டேம் கட்டத்தில் என்ன தப்பு, தண்ணி கடலுக்கு போதே, தப்பு இல்லைன்னு நாங்கள் நினச்சிட்டு வந்தோம். இது கட்டினா இவ்வளோ பிரச்சனை நமக்கு வருமானு இப்போ தான் போயிட்டுருக்குது. ஸோ இட் ஹேஸ் டு ரீச் மோர். அண்ட் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வந்தால் தான் இது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் மத்திய அரசு மாநில அரசுக்கெலாம் வரும், ப்ரெஷர் வரும். அதுதான் இன்னும் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு பண்ணாங்கல்ல, நேற்று கூட பேசின மேடையில், ஜல்லிக்கட்டுக்கு வந்து 99.9% ஜல்லிக்கட்டுக்கு போராடினவங்க ஜல்லிக்கட்டு பார்த்ததே கிடையாது. 99.99% மக்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராடினவங்க வந்து ஜல்லிக்கட்டுனால அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அது நம்மளுடைய வீர விளையாட்டு, நம்மளுடைய பாரம்பரியம், அதுக்காக அந்த உணர்வில் போனாங்க. ஆனால் இந்த மேகதாதுனா எவ்ரி ஒன் வில் பி அஃபெக்டட். எல்லாருமே தனி நபர்கள் 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் வில் பி அஃபெக்டட், பாதிக்கப்படுவாங்க. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, வருங்கால அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பசங்க, வாரிசுகள் எல்லாமே ஜென்ரேஷன்ஸ் கம் தே வில் பி அஃபெக்டட் இந்த மேகதாதுனை கட்டினாங்கன்னா. அதனால இது ஒரு பெரிய சீரியஸான ஒரு இஷ்யூ. இதுக்கு எல்லாம் அழுத்தம் கொடுத்து இது தடுத்து நிறுத்தி அதை தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கணும். புரியல 40 நாள் நீங்க கவனிச்சிருக்கீங்க இல்லையா? நல்ல விஷயங்களை சட்டமன்றத்திலேயோ உங்களை மாதிரி கட்சி தலைவர்களோ நல்ல விஷயத்தை அறிவுரையா ஆலோசனையா சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் வித் ஓப்பன் மைண்ட் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் சொல்லி சமூக நீதி கணக்கெடுப்பு சொல்லியிருக்கிறோம், அதோட முக்கியத்துவம் சொல்லியிருக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். அப்புறம் போய் சிஎம் நான் நேரில் பார்த்தப்போ ஒரு 20 மினிட்ஸ் விலக்கி சொன்ன அப்புறம் ஏற்றுக்கிட்டாரு, ஏற்றிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நீர் திட்டங்களுக்கு வந்து நான் ஒரு மிஸ்டர் திரு ஆனந்த் அவர்களை, அமைச்சர் ஆனந்த் அவர்களை வந்து நான் பேசினப்போ சொன்னேன், நான் வரேன், நான் வந்து ஒரு இஷ்யூ நீர் திட்டங்கள் சம்மந்தமாக நான் உங்கள் அதிகாரிகள்கிட்ட வச்சு பேசணுன்னு, தயவு செய்து வாங்க, எப்போ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ தே ஆர் வில்லிங் டு லிசன் அண்ட் இட்ஸ் ஒரு ஹெல்தி இனிஷியேட்டிவ். அது ஆக்கப்பூர்வமாக நான் பார்க்குறேன். நாங்கள் எல்னினோ பாதிப்பு வந்து தமிழ்நாட்டில் கரெக்டாக 26 மாவட்டங்களுக்கு மேலே வந்து நவம்பர் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய வறட்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மத்திய அரசு எச்சரிக்கை விட்டுருக்கு. இப்போ நீங்கள் தமிழக அரசுக்கு என்ன மாதிரி? அதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்கணும். அது இந்த எல்னினோ வந்து சூப்பர் எல்னினோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்னென்னமோ வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு 150 ஆண்டுகளுக்கு அதிகமான எல்னினோ இந்த எல்னினோ வந்து சும்மா எப்பவுமே ஒரு 7-8 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பக்கம் வரும். பசிபிக் ஓஷனில் அங்கே ஒரு வார்மிங் எஃபெக்ட், அட்லாண்டிக்கில் வந்து இந்தியன் ஓஷன் வழியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கண்ட்ரிஸ் பி அஃபெக்டட். இல்லை இதில் ஒரு பக்கம் வறட்சி, பெரிய ஒரு வறட்சி வரும். ஏன்னா இப்போ மழை பற்றாக்குறை, தென்மேற்கு பருவம் தொடங்கிடுச்சு. போன மாதமாக வந்து கிட்டத்தட்ட we had a டெஃபிசிட்டு. இந்த ஜூலை மாதம் அவங்க சொல்கிறது 60-65% டெஃபிசிட் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 டெஃபிசிட் வந்துனாலே மிகப்பெரிய பிரச்சனை வரும். வடகிழக்கு எப்படின்னு தெரியல, அது அடுத்தது வரப்போகுது. அது இதில் தமிழக அரசு நிச்சயமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அதிக பாதிக்கப்படுது விவசாயிகள். ஏன்னா இப்போ இந்த குறுவை சாகுபடியில் போன வருஷம் 6.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி நடந்தது. நல்ல மழை இருந்தது, வெள்ளம் வந்து. இன்ஃபேக்ட் டேம் வந்து முன்னாடியே திறந்துட்டாங்க. தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 முறை வழிஞ்சிச்சு மேட்டூர் டேம். இந்த வருஷம் 2 லட்சம் ஏக்கர் தான் இருக்கு போகுது. அந்த 2 லட்சம் ஏக்கர் எப்படின்னா நிலத்தடி நீர் பயன்படுத்தி தான். அதுக்கு வந்து குறுவை தொகைன்னு ஒன்று இன்னும் கொடுத்து, அது ஒன்றுமே இல்லை. அது எவ்வளோ ஒரு 200 கோடியோ 300 கோடியோ 150 கோடியோ என்னமோ கொடுத்துருக்காங்க. அது ஒன்றுமே அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ விவசாயிகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இலவச மின்சாரம், அது அந்த கான்செப்டில் இன்னும் கொஞ்சம் கொடுத்து, அந்த நிதி கொடுத்து, அதெல்லாம் கொடுத்து பண்ண ஒரு பக்கம். அடுத்தது வந்து நம்ம இருக்கிற ஏரிகள் குளங்கள் அத்தனையும் தூர்வாரணும். ஆற்றுல எந்த மணலும் எடுக்கக்கூடாது. இந்த ஒரு 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 வார் ஃபுட்டிங்கில் இது பண்ணாதான் வாட் எவர் ரெயின் வருது நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ பருவம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பருவம் வந்து வடகிழக்கு தென்மேற்கு நமக்கு 2 பருவம்.
வடகிழக்கு தான் நம்ம மோர் டிபெண்ட் அதிகமாக இருக்குது, தென்மேற்கு வந்து ஓரளவுக்கு இருக்குது. இது 2 பருவம் சேர்த்து 45லேருந்து 50 நாள் பெஞ்சிட்டு இருந்தது. 6 மாதம் பருவம் இருக்குது, ஆனாலும் மழை பெய்கிற நாட்கள் வந்து 45லேருந்து 50 நாட்கள். இன்னைக்கு வந்து 30லேருந்து 35 நாளில் பெய்யுது. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்பு அதிகமாக பெய்யுது. அப்போ வந்து 900 மில்லிமீட்டர்ஸ் பெஞ்சது, இப்போ 950 மில்லிமீட்டர்ஸ் பெய்யுது. ஆனால் குறுகிய காலத்தில் பெய்யுது. ஸோ ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 800 மில்லிமீட்டர். அப்போ தண்ணி தேக்கி வைக்கிறது இடம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சதுன்னா கூட ஓரளவுக்கு இருக்கும். ஆல் த வாட்டர் இஸ் ரன் ஆஃப். அதுக்கு நம்ம இருக்கிற ஏரியை சுத்தப்படுத்தி தூர்வாரி நல்ல ஒரு வார் ஃபுட்டிங்கில் பண்ணணும். இருக்கிற 27,000 ஏரிகள் இருக்குது, அதெல்லாம் போய் நம்ம பண்ணணும். இப்போ மேட்டூர் டேம் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஒரு 15 TMC சில்ட் இருக்குது. அது வெள்ளக்கார காலத்தில் தூர்வானது பண்ணல. ஆனால் இப்போ கவர்மெண்ட்டில் என்ன ஒரு பாலிசி எடுத்திருக்காங்கன்னா, விவசாயிகள் வந்து அந்த வண்டல் மண் ஏரியில் எடுத்துகிட்டு போகலாம், எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை கடந்த ஆட்சி காலத்தில் அதையும் விட்டு வைக்கல. அந்த ஒரு கம்பெனி அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த வண்டல் மண்ணும் யாரும் எடுக்க முடியாது, எங்கேயும் எடுக்க முடியாது, மணல் எடுக்க முடியாது, எல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழலில் உருவாக்கிட்டாங்க. இருக்குது எல்லாமே. வைகை ஆக்சுவலி 8.5 TMC இப்போ இருக்குது, 4 TMC தான் இருக்குது வைகையில் இருக்குது. பவானி சாகர் 32 TMC, அதுலேயும் எல்லாமே சில்ட்டு தான் இருக்குது எல்லாம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட நம்ம 11 டேம்ஸ், முக்கியமான ஒரு டேம் இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம், ஆனால் இட் பி வெரி எக்ஸ்பென்சிவ் டு டூ இட். பட் ஆனாலும் இது ஆக்சுவலி இப்போது இந்த குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சுக்காக வேர்ல்ட் பேங்க் வந்து தே ஆர் ரெடி டு சப்போர்ட் இன் அ பிக் வே, ப்ரொவைடட் யூ கிவ் அ ப்ராஜெக்ட். அது பண்ணணும். ஏன்னா மிட்டிகேஷன் அடாப்டேஷன் ஒன்று இருக்குது. அதில் அதுக்கு மிட்டிகேஷன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போ எல்னினோ மிட்டிகேஷன் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பேங்க்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, ADB பிரிக்ஸ் பேங்க் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து அடாப்டேஷன் நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போது என்னென்னா சில கிராப்ஸ் இருக்குது, நிறையா வாட்டர் நீர் தேவைகள் அதிகமாக இருக்கிற பயிர்கள் வந்து நம்ம கொஞ்சம் பண்ணலாம். பட் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்திருக்கலாம். அது மாதிரி ஒரு கிராப் ஆல்டர்னேட்டிவ் கிராப்ஸ்னு இருக்குது. அதில் இதெல்லாம் நம்மளை அடாப்ட் பண்ண நேரம் ஆயிடுச்சா? நான் இது உள்ள போனேன்னா நீங்கள் வந்து மேகதாதை பற்றி போட மாட்டீங்க. அது வேணாம், அது நான் வந்து இன்னைக்கு சாயங்காலம் நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் மேகதாது மட்டும் போடுங்க.